السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய இரண்டாம் நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதி என்ற நூலிலே 7450வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன லில்லாஹி வகல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் வ லைலா. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து சில மனிதர்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். லிக்குல்லி அப்தின் மின்கும் தஅவத முஸ்தஜாபத்தன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாள் ஒன்றுக்கு ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்கிறான், அதற்கு பதிலை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலையை தருகிறான். இப்ப என் தலையெழுத்து என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய தலையெழுத்து உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நம்ம நரகவாதியா சுவனவாதியா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக நரகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா சில நபர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறான் என்று கூறிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் 1000 துவாக்களை செய்யட்டும், ஒரு துவாவை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். சரி, அந்த எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய துவாவை கபூல் செய்வான்? சகர் நேரத்திலேயா, ஃபஜ்ருடைய நேரத்திலேயா, பகல் நேரமா, சாயந்தரமா, மாலையிலா, இரவு நேரங்களிலா, எந்த நேரம் என்பது நமக்கு தெரியாது. அதனால நம்ம எப்ப துவா செஞ்சாலும் நமக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய பொருளாதாரத்திற்காக, மறுமை நாள் ஆகிரத்திற்காக நல்ல துவாக்களை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா எந்த துவா எப்ப கபூலாகிறது அப்படின்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வெளிச்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவூத் என்ற நூலில் 1532வது செய்தியாக சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதை நாமளும் உள்வாங்கணும், நம்முடைய மனைவி மக்களுக்கு நாம சொல்லணும். ஏன்னா நாம மனைவிய பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு கடைகளுக்கும் பள்ளிவாசலுக்கும் பஜார்களுக்கும் வந்துருந்தோம். ஆனா வீட்டுல அத்தை போல் நடந்துகிட்டு இருக்கும். தாய்மார்களை எதிர்த்தாலும் நீ நாசமா போ, நீ தொலைச்சுப்போ அப்படின்னு பிள்ளைகளை திட்டுறாங்க. அந்த திட்டக்கூடிய நேரம் கூட அல்லாஹ்வினால் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால் அல்லாஹ்வின் பெற்றோர்களின் வாயின் மூலமாக, குறிப்பாக தாயின் வாயின் மூலமாக அந்த குழந்தைகளை நாசமாக்கி விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுஸிக்கும். உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள். நமக்கு எதிராக நம்ம துஆ செய்வோமா? செய்கிறோம். நம்ம அறிஞ்சே நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு சங்கடம் வரும்பொழுது, ஒரு சோதனைகள் வரும்பொழுது, நான் செஞ்சு தொலைய கூடாதா, சாவு வந்து தொலைய மாட்டேங்கிறேன் அப்படின்னு நம்ம புறப்படுறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 11வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார், வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஉ பில் கைரி. ஒவ்வொரு மனிதனும்
வேதனை தாங்க முடியாம அல்லாஹ்ட்ட நம்ம ஷிஃபாவத்தான் கேட்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஆஃபியத்தை கொடுத்து நான் கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு என்னைய பேச்சு மௌத்தாக்கிரு. நம்ம நோய் விசாரிக்க போனா கூட அல்லாஹ் எனக்கு மௌத்த தர மாட்டேங்கிறாங்க, மௌத்துக்காண்டி நீங்க துவா செய்யுங்க. நம்ம உடனே மௌத்தாக்கிற துவா செஞ்சிடக்கூடாது. அவருக்கு நல்ல ஷிஃபாவை கொடுக்கிறதா துவா செய்ய வேண்டும். ஒரு நபி தோழர், தரகாத்திரமான நபி தோழர், சுகம் இல்லாம வீட்டில் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அவரை நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். தரகாத்திரமாக இருந்த அந்த நபி தோழர்கள் ஒரு பறவையின் குஞ்சை போட்டு சுருக்கி போய் படுத்து கிடக்கிறார். வாயில படுத்து கிடக்கிறதே தெரியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கேட்டாங்க, நீங்க ஏதாவது அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சீங்களான்னு கேட்டாங்க. ஆமா துஆ செஞ்சேங்க. என்ன துஆ செஞ்சீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. யா அல்லாஹ், அருமையிலே எனக்கு ஏதாவது வேதனை தருவதாக இருந்தா அந்த துனியாவை தந்துட்டு துஆ செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு தந்துட்டான். எலும்பும் தோளமாக படுத்து கிடக்கின்றார். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்ட்ட நீங்கள் துஆ செய்வதாக இருந்தால் சோதனையில் வரும் பொழுது அந்த சோதனையை நீக்கி என்றுதான் துஆ செய்ய வேண்டும். நோயை அகற்றி நல்ல ஆஃபியத்தை கொடு என்றுதான் துஆ செய்ய வேண்டும். அனைவருக்கு வேதனையெல்லாம் எனக்கு துனியாவில் கட்டுரை, நான் ஆசிரத்தில் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம துஆ செய்ய அந்த நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால் அல்லாஹ் துஆவை கபூலாக்கி விடுவார். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுரு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள். வலா ததுரு அலா அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள். எவ்வளவோ தாய்மார்கள் இந்திய திருநாட்டில் தருதலைகள் அதிகமாக வாழ்வதற்கு என்ன காரணம்? பெற்றோரின் துஆ தான் அது. யாரா என் பிள்ளைகளை நல்லா ஆக்கி அப்படின்னு துஆ செஞ்சா நல்லா ஆக்கிடுவான். நாசமாக அப்படின்னா அதையும் ஆக்கிடுவான். அது குழந்தைகளுக்கு எதிராக நாம் எப்பவும் துஆ செய்வது போல வலா ததுரு அலா ஹதமிக்கும், நம்ம வீடுகள்ல, நம்ம அலுவலகங்கள்ல, நம்ம கடைகள்ல வேலை பார்ப்பாங்க, அவர்களை கூட சபிப்பது கூட. ஏன்னா அவர்களை வைத்துதான் நம்ம வியாபாரம். வீடுகள்ல குப்பை அள்ளக்கூடியவர்கள் அவனை சபிச்சு அவன் இல்லாம போயிட்டான்னு வச்சுக்குவான், நம்ம வீடே குப்பை கணக்கா போயிடும். அவன் இருக்க போய்தான் நம்முடைய பாத்ரூம கழுவி விடுறாங்க, நம்ம குப்பைகளை அழுகுறாங்க. நம்ம சில பேர் என்ன செய்வாங்கன்னா முடி வெட்டக்கூடிய ஆளுகளை திட்டுவார்கள். முடி வெட்டக்கூடிய ஆளை இடம் வச்சுக்கிடுவான், நானும் நீங்களும் குழந்தை மாதிரி ஆகணும், முடிய வளர்த்துக்கிட்டு. அதை சரணிக்கோ பணியாளர்களை திட்டாதீர்கள். வலா ததுரு அலா அம்வாலிக்கும், உங்கள் பொருளாதாரத்திற்கு எதிராக நீங்கள் துஆ செய்கிறார்கள். பொருளாதாரத்திற்கு எதிராக துஆ செய்வது கூட. இதற்கு காரணத்தை பெருமானார் கூறுகின்ற பொழுது, வலா துஆஃபிமு மினல்லாஹி தபாரக வ தஆலா சாஅத நீரி ஃபீகா அதாஹு வயஸ்தஜீப லக்கும், நீங்கள் சாதமிடக்கூடிய நேரம் அல்லாஹ்வினால் துஆ கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க கேட்டதை உங்களுக்கு தந்து விடுவார். கடைசியில நீங்க தான் கஷ்டப்படணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் குறிப்பிடுவார்கள். அபூதாவுல வரக்கூடிய மற்றொரு செய்தியை பாருங்க, சலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபா, மூன்று சாரா செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். நான் சக்க ஃபீஹின்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒன்று தஅவத்துல் வாலி, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. இரண்டாவது தஅவத்துல் முசாஃபிர், ஒருத்தர் உம்ராவுக்கு போறாரு, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஒருத்தர் ஹலாலான நியத்தோடு பிழைப்பதற்காக வெளிநாட்டுக்கு போறாரு. யா அல்லாஹ், என் குடும்பத்தை பாத்துங்க, என் பிள்ளை குட்டிகளை பாத்துங்க, என்னுடைய பொருளாதாரத்தை பாத்துங்க, என் வீட்டை பாத்துங்க, இப்படி நாம துஆ செய்தால் அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். நம்மால் அதீதம் செய்யப்பட்டவர் அவர் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். வலவுகான காஃபிரா வலவுகான முஷ்ரிகா வலவுகான ஃபாஜிரா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் இறை மறுப்பாளராக இருந்தாலும் சரியே, அவர் இறை வைக்கக்கூடியவராக இருந்தாலும் சரியே,
அவர் கெட்ட நடத்தை உடையவராக இருந்தாலும் சரியே, அவருக்கு நாம் அநீதம் செய்தால் அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அப்படியே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரமலான் மாதம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற மாதம். இந்த மாதம் முழுக்க முழுக்க பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், சகராக இருக்கட்டும், இஃப்தார் நேரமாக இருக்கட்டும், அல்லது மகரிபு வாக்கு சொல்லக்கூடிய நேரமாக இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு, பெற்றோருடைய பாவத்தை மன்னித்துவிடு, எங்க குடும்பத்துல சந்தோஷத்தை கொடு, வியாபாரத்தில் லாபத்தை கொடு, ஈமானை கொடு, யகீனை கொடு, நல்ல ஆஃபியத்தை கொடு, நீண்ட ஆயுளை கொடு. இப்படி துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரமலான் காலத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார் என்பது எந்தவிதமான சந்தேகம் கிடையாது. நல்ல துஆவை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்